ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இதை புதுசாக சமைக்கிற பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்ய முடியும். இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எல்லா வகையான சட்னியுமே ரொம்பவே பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் டின்னருக்கும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சூப்பரான ரைஸ் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 250 ml கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்துகிட்டு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு கழுவுன அரிசியில் தண்ணி சேர்த்துட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா 1/4 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அரிசி நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை முழுமையாக வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த அரிசி கூட 1/2 கப் வேக வச்ச சாதம் சேர்த்துருங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு. கொஞ்சம் கூட குருணைகள் இல்லாமல் மாவு வெண்ணெய் மாதிரி இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட குருணைகள் இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. கரண்டியில் நம்ம விரலை வச்சு இழுக்கும் போது இந்த மாதிரி க்ளீனாக வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு அரைச்சாதான் மாவு நம்ம எண்ணெயில் ஊற்றும் போது தானாகவே எலும்பி மேலே வரும். இல்லைனா பாத்திரத்திலே மாவு ஒட்டிக்கும். இப்போ இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ இந்த மாவை மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. நீங்கள் உடனே கூட செய்யலாம். 10 நிமிஷம் வச்சுட்டு செய்யும் போது இன்னுமே நல்லா வரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரைஸ் பூரி செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. பூரி செஞ்சு முடிகிற வரைக்கும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மாவை எடுத்துகிட்டு எண்ணெயில் இந்த மாதிரி ஒரே பக்கமாக ஊற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். மாவை எண்ணெயில் ஊற்றுனதுக்கப்புறமா இதை நல்லா வேக விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா பூரி தானாகவே மேலே எலும்பி வரும். அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு திருப்பியெல்லாம் விடக்கூடாது. பூரி நல்லா இந்த மாதிரி எலும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அந்த பூரிக்கு மேலே ஊற்றுங்க. பூரி இன்னுமே நல்லா ஃப்ளஃபியாக வரும். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. நான் இன்றைக்கி 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒயிட் கலரில் தான் வேக வச்சுருக்கேன். நீங்கள் லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கூட வேக வச்சுக்கலாம். பூரி நல்லா உப்பலாக வந்ததுக்கப்புறமா வெந்துருச்சுன்னு நினச்சி நம்ம எடுத்துடக்கூடாது. பூரி மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ள மாவு அப்படியே இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பூரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம பூரி செஞ்சுக்கலாம். இந்த பூரியை நான்வெஜ் கூடயும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா எல்லா வகையான சட்னி கூடயும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு நல்ல சூடாக பஞ்சு போல் ரைஸ் பூரி தயாராக இருக்குது. இந்த பூரிக்கு சைடிஷாக நீங்கள் நான்வெஜ் கிரேவியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் சட்னி தவிர மற்ற எந்த சட்னியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி டின்னர் செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி ரெசிபி, அதே மாதிரி சட்னி ரெசிபியெல்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பூரிக்கு சைடிஷாக அதிலிருந்து கூட சிக்கன் கிரேவியோ அப்படி இல்லைனா சட்னி கூட நீங்கள் பார்த்து செய்யலாம். இந்த ரைஸ் பூரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.